நான் நிறைய சினிமா பார்க்க மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன் சார்? நிறைய படத்துக்குலாம் போக மாட்டேன். ஓகே. இப்போ டாப் ஃபிலிம்லாம் இருக்கு பாருங்க. அது பிஸ்னஸ் வைஸ் பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவிலாம் இருக்கு பாருங்க. அரவிந்த் படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஒரு ஃபாதர் ரோல் இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு கேமரா முன்னாடிலாம் ரொம்ப கூச்சமாக இருக்கும். என்னுடைய கூச்ச சுபாவத்தெல்லாம் போக்கி நீங்கள் ஆக்ட் பண்ண வைக்க முடியும்னு நம்பினீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரே ஹீரோனுக்கு 2 தடவை ஃபாதராக பண்ணினது இவங்களுக்கு தான். ஓகே. கோத்தகிரியில் ஃபஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து அவங்க வந்து சார் எங்கே சார் உங்களை பார்க்கவே முடியலன்னு சொல்லி தான் வந்து பேசினாங்க அவங்க. அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு செகண்ட் டைம் நான் ஃபாதர் ஆக்ட் பண்ணுறேன் இதில் அப்படின்னு. நீங்கள் டான்லையும் திட்டுறீங்க இதுலேயும் திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சந்தோஷமாக இருக்க மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட் வரட்டும் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். மதுரை வீரன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். பிரதீப் ரங்கநாதன் பெரிய டைரக்டர் ஆக்டர் ஆகிருக்காரு. அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் நான் எடுத்தேன், அதை தான் காமிச்சேன், அதை வச்சு தான் நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் வந்தேன்றாரு. அப்புறம் ஏஜிஎஸ்ல போய் 2வது படம் பண்ணும்போது நான் தான் ஹீரோவாக நடிப்பேன், அப்படி ஓகேன்னா அந்த படத்தை நான் பண்ணுறேன் லவ் டுடேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏஜிஎஸோட வாரிசு அவர் கிடையாது. நிறைய நல்ல படங்கள் வரணும், அவ்வளோதான். நிறைய நல்ல படம். கதை அப்போ நல்லா இல்லைன்ற மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்ல, நிறைய நல்ல படங்கள் வரணும். அந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியை சொன்னால் நமக்கெல்லாம் பெருமை தானே. இப்போ சொல்கிறாங்க மலையாளத்தில் எல்லாம் அப்படி வருது படம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தமிழ் படங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆசை. சினிமா பெரிய மீடியாங்கிறதுனால அதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்குவாங்க. அது திராவிட இயக்கங்கள் பயன்படுத்தியிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற பொலிட்டிக்கல் அவங்களும் எல்லாம் பயன்படுத்திக்கிடுவாங்க. அதெல்லாம் யாரும் தடை போட முடியாது. தடை போடுறதுக்கு சென்சார் போர்டு இருக்கு, அவங்களே அலோவ் பண்ணுறாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? ஓகே சார். சென்சார் போர்டே அவங்க சைடு இருந்துச்சுன்னா மேட் இன் கொரியா படத்துல வர மாதிரி உங்க பசங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் பண்ணா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? ஸ்பெகுலேஷனுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணுமா? சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்பா கேரக்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில பேருடைய ஆக்டிங் மட்டும்தான் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அந்த வரிசையில நம்ம கூட திருநாவுக்கரசு சார் இணைஞ்சிருக்காரு. இவர் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன மேட் இன் கொரியா படம் மிகப்பெரிய ஹிட்னே சொல்லலாம். சோ அவர் கடந்து வந்த பாதையை பத்தியும் அவரை பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் சார். வணக்கம். நீங்க திரைத்துறையில இன்ட்ரோடியூஸ் ஆனது அருவி படத்துல தான். இந்த படத்துல உங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது? நீங்க இந்த படத்துல சான்ஸ் கிடைக்கிறதுக்காக நீங்க எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு ஸ்ட்ரகிள் கிடையாது. அது ஆக்சுவலாக அருவி ஃபிலிம் டைரக்டர் வந்து எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க வந்து அவர் படம் கமிட் ஆன உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி நான் வந்து படம் அருவின் படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். இப்போ பேசும்போது சில விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இது மாதிரி என்னை கூப்பிட்டு ஒரு ஃபாதர் ரோல் இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு கேமரா முன்னாடிலாம் ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை வாங்க ஒரு ஆடிஷன் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன் பண்ணிவிட்டு அவர் வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட காமிக்கிறேன், அவர் ஓகேன்ட்டா நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னுடைய கூச்ச சுபாவத்தெல்லாம் போக்கி நீங்கள் ஆக்ட் பண்ண வைக்க முடியும்னு நம்பினீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அது அவங்க சரின்னு ப்ரொடியூசர் சைடு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படம் கமிட் ஆனேன். ஆனால் எதனால் அவருக்கு வந்து அந்த ஃபாதர் ரோல் இவன் பண்ணால் நல்லா இருக்கும்னு அந்த நினைப்பு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுதான் ஆரம்பம். மற்றபடி சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு சின்ன துரும்ப கூட நான் கிள்ளி போடவே கிடையாது. அது எனக்கு வந்தது. அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்தது. அப்படியே போயிட்டுருக்கேன், அப்படியே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. உங்களுக்கு ஃபஸ்ட்டு படத்தில் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தது வந்து அருண் பிரபு சார் தான். ஸோ அவர் உங்களுடைய லைஃப்பில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் எனக்கு விசிட்டிங் கார்டு அவர் தான். ஓகே. ஆமாம். ஃபஸ்ட்டு மூவி முடித்த உடனே எனக்கு வந்து 2வது ஃபிலிம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்காக மைசூர் போனேன். மைசூர் போகும்போது என்னை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஃப்ளைட்டுனாலே எனக்கு ட்ராவல் கொஞ்சம் பயங்கிறதுனால நான் ஃப்ளைட் ட்ராவல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் இது தொழில் ரீதியாகும்போது போய் தான் அப்படி இருந்தது. இப்போ வெரி ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் ஏறும்போது என்னுடைய மனசில் முதன்னு அவர் தான் வந்தார். 2வது வந்து எல்லாத்துலேயுமே இப்போ என்னுடைய முகத்தோற்றத்துக்கான மாற்றத்துக்கு கூட அவர் தான் காரணம். ஏன்னா அருவியில் நடிக்கிற வரைக்கும் நான் மீசை வைக்கிற பழக்கமே கிடையாது. எனக்கு மீசை இல்லாமல் தான் இருப்பேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படியே இருப்பேன். அது எனக்கு அது பழக்கமாகவே அது ஒரு இதாகவே இல்லை. எனக்கு மீசை வைத்து அழகு பார்த்த இயக்குனர் அவர். ஸோ அதுவும் நல்லா இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் அப்படியே எல்லாத்துக்குமே அவர் தான். எல்லாத்துக்குமே நாளைக்கு என்ன ப்ராக்ரஸ் எனக்கு சினிமாவில் கிடைச்சாலும் முதல் விசிட்டிங் கார்டாக அருண் பிரபு சார் தான் இருப்பார். அவர் என்னோட வயசில் சின்னவர், பட் இஸ் ஆல்சோ மை மென்டர். ஓகே சார்.
நீங்க ஒரு கலைஞனா இருந்து லாயரா மாறி திருப்பி திரைத்துறையில இருக்கிற ஆர்வத்தினால இப்போ நீங்க மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். எந்த நேரத்துல மூவி வரும், எப்போ மூவி வராது அப்படின்னே தெரியாது. நீங்க லாவ விட்டுட்டு நீங்க ஏன் சார் இப்போ திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க? 2 திருத்தம். சினிமாவில் இருந்து லாயரா மாறின்றது தப்பு. நான் ஆக்சுவலாக லாயர், அப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தேன். ஓகே 2வது லாவை விட்டுட்டுலாம் நான் வரல. ஓகே இன்றைக்கும் ப்ராக்டிஸில் தான் இருக்கேன். கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறேன், லீகல் சர்வீஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ஒரு நல்ல படத்தில் நல்ல கதாபாத்திரத்தில் இருந்து அது சக்ஸஸ் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் வர்றதுக்கு வரும். அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு இருக்கு. அதனால அதுலேயும் பெரிய லேக்லாம் கிடையாது. ஓகே ரெண்டுமே 2 ட்ராவல் நல்லா போயிட்டு இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே சார். மூக்குத்தி அம்மன் படத்துல உங்களுடைய ரோல் வந்து அப்பா ரோல். உங்களோட ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலுமே நீங்க வந்து அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு உங்களோட ஆக்டிங். அந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்க கூட ஷேர் பண்ணுங்க சார். அது நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் தான் கூப்பிட்டு நீ பேசினார். அப்போ சொன்னார், இது மாதிரி ஆக்சுவலாக இந்த படத்தில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அப்பான்னு சொல்லி மாட்டி வச்சுருப்போம். அது மாதிரி தான் அந்த கதையில் பிளான் இருந்தது. இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டார். சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் இவங்க தான் உங்கள் பேரன்னு சொல்லி ஊர்வசி மேடத்தை காமிச்சார். அது வரைக்கும் அவங்க தான் எனக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்களாம் தெரியாது எனக்கு. அது அப்படி தான் போச்சு அந்த படம். இன்னும் அந்த படம் இந்த சாமி படம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்தாங்க அந்த படத்தை. ஓகே இன்னும் கிராமங்கள்லாம் நான் தெரிகிற அளவுக்கு அந்த படம் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே. ஆர்ஜே பாலாஜி அண்ணா வந்து ஒரு ஃபன் டைப்பு. ஊர்வசி மேம் அதுக்கு மேல அல்டிமேட் ஃபன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட உங்களுக்கு ஒர்க் பண்ணதுல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபன் மூமெண்ட், இந்த மூமெண்ட் வந்து என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் அந்த செட்ல அப்படின்னா எந்த மூமெண்ட் நீங்க சொல்லுவீங்க? அவரு சின்ன சின்ன ஷாட் எடுத்துகிட்டே இருந்தார் என்னை வச்சு. ஒரு நாள் கன்னியாகுமரியில் ஷூட்டிங் நடந்தது. ஒரு நாள் நாளைக்கு மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு லென்த்தி டயலாக், ஒரு ஸ்டேஜில் நின்று பேசணும். அப்போ நான் வந்து காலையில் ஃபர்ஸ்ட் ஷாட்டுங்கிறதுனால நான் வேகமாக ரெடி ஆகிட்டேன். அப்போ ஷாட் வச்சுட்டு ஷூட் போயிருச்சு. அந்த சீன் முடிச்சோடனே அந்த ஸ்டேஜில் நான் பேசும்போது எனக்கு முன்னாடி வந்து ஒரு 200 பேர் இருந்தாங்க. திருநாவுக்கர் சாருக்கு 200 பேர் கிளாப் பண்ணுங்க அப்படின்னாரு. எல்லாம் கிளாப் பண்ணாங்க. அப்புறம் இறங்கி வந்தேன். அப்போ சொன்னார், இது மாதிரி நான் உங்களை வந்து கடைசி டைமில் தான் பார்த்தேன், அதனால தான் இந்த சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பெரிய ரோல் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் யாருன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னா சில சர்டிஃபைட் பண்ணார். அது இட் வாஸ் வெரி ஹாப்பி. அப்போது ஆர்ஜே பாலாஜி என்ன டேரக்ஷனில் அடுத்து நீங்கள் படம் பண்ணுவீங்க? தெரியல, கேரக்டர் இருந்தால் கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் அது ஒரு பாராட்டு பத்திரமா தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக அடுத்த படத்தை கூப்பிட்டு வரணும் நம்ம நினைச்சு சொல்லக்கூடாது. பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. ஸோ ஓகே, இப்போ நாளைக்கே வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி வந்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் மெயின் ரோலா நீங்க பண்ண போறீங்க என் படத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? எந்த மாதிரி நீங்க சந்தோஷம் தான், நடிக்கிறதே சந்தோஷம். அதில் முக்கியமான விஷயங்கள் கிடைச்சா இன்னும் சந்தோஷமாக தானே இருக்கும். ஓகே சார். ஓகே. அடுத்து நீங்கள் டான் படத்தில் நடிச்சிருந்தீங்க. டான் படத்தை தொடர்ந்து இப்போ மேட் இன் கொரியா படத்துலையும் நீங்கள் பிரியங்கா மோகனுக்கு வந்து அப்பாவை நடிச்சிருக்கீங்க. இப்படி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அப்பாவா கேரக்டர் பண்ணுறதுல வந்துட்டு உங்களுக்கு வெறும் ஒர்க் ரிலேட்டடாக தானா, இல்லைனா அவங்கள நீங்கள் உங்களுடைய மகளாகவே நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி சார்? ரிலேஷன்ஷிப் வந்து ஆன் செட்டும் சரி, ஆஃப் செட்டும் சரி, எல்லா நான் நடிச்சிருக்கேன். நிறைய ஹீரோயின்ஸுக்கு ஃபாதர் ரோல் பண்ணியாச்சு. ஒரே ஹீரோயினுக்கு 2 தடவை ஃபாதராக பண்ணினது இவங்களுக்கு தான். கோத்தகிரியில் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து அவங்க வந்து சார் எங்கே சார் உங்களை பார்க்கவே முடியலன்னு சொல்லி தான் வந்து பேசினாங்க அவங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு செகண்ட் டைம் நான் ஃபாதர் ஆக்ட் பண்ணுறேன் இதில் அப்படின்னு. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு, ஏற்கனவே நடித்ததுனால. இதுலேயும் அடிக்கடி ஸ்கோல் பண்ணிட்டே இருப்பேன் அவங்கள. நீங்கள் டான்லேயும் திட்டுறீங்க, இதுலேயும் திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சந்தோஷமாக இருக்க மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட் வரட்டும், ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், அதை தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்லா பழகக்கூடிய ஒரு ரொம்ப தன்மையானவங்க அவங்க. எல்லாத்தையுமே நல்லா பழகுவாங்க. 2 படம் பண்ணதுனால ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஓகே. இப்போ கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு ஒரு சாதுவான அப்பாவா, இப்போது மகள் வந்து ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததே ஒரு டெரரான ஒரு ஃபாதர் ரோல் பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேன். மேட் இன் கொரியா படம் பார்த்தீங்கல்ல நீங்கள்? பார்த்தேன் சார். ஆனால் அதிலே போய் அந்த பையனை அடிப்பேன்ல, அப்போல்லாம் ரொம்ப டெரராக இருக்குமே. அப்போ மட்டும்தான் சார் டெரராக இருப்பீங்க. எந்த அப்பா சார் வந்து லோன் எடுத்துட்டு பொண்ணு வந்து வீட்டை விட்டு ஓடிப்பானா, நெக்ஸ்ட் வந்துட்டு அதுதான் அப்பா டெரராகவே இருக்க மாட்டாரு. ஒரு இடத்துல பாசத்தை வெளிப்படுத்திடுவாரு, அந்த குணாதிசயம் வந்துடும். குழந்தைய திட்டுவோம், அப்புறம் குழந்தைக்கு அவங்க ஒரு முடிவு நோக்க போகும்போது அந்த திட்டுற கேரக்டர் சப்போர்ட்டிவ் கேரக்டரா மாறிடும். அதுதானே தகப்பேன். அதனால திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டுறதும், ஆதரவா இருக்க வேண்டிய நேரத்தில் ஆதரவா இருக்கிறதும் ஒரு தந்தையினுடைய கடமையா இருக்கும். அதனால குணாதிசயங்கள் மாறும். ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரைக்கும் டெரரா இருக்கணும்னா யாராவது டைரக்டர் டிசைன் பண்ணி கொண்டு வந்தா நடிக்கலாம்.
உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில புடிச்ச டைரக்டர்னா யார் சார்? பிடிச்ச டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். ஓகே. எஸ்பெஷலி பாரதிராஜா சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. மணிரத்னம் சார்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு லீட் ரோல் பண்றீங்க ஒரு படத்துல. அந்த படத்த யார் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும்? ஓ! இவர் டைரக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரினா, நீங்க யார சூஸ் பண்ணுவீங்க? யாராச்சும் ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுவீங்க. எல்லாம் ஸ்பெக்குலேஷன் தான். லீட் ரோல்லாம் யார் கொடுப்பா இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு? ஓகே. கொடுக்குற டைரக்டர் யாராக இருந்தாலும் பண்ணிட வேண்டியது தான். இவர் தான் ஒரு இதெல்லாம் கிடையாது. ம். சூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. ம். அதேமாரி இந்த டைரக்டர் படத்தில் நடிக்கணும், அங்கே நடிக்கணுன்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ட்ரீம்லாம் கிடையாது எனக்கு. நல்ல கேரக்டர், நல்ல சப்ஜெக்ட் இருந்தால் யார் வேணாலும் போய் நடிக்கலான்றது தான் எனக்கு. இப்போ சினிமா பொறுத்தவரைக்கும் ஜென்ரலா ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டஸ்கியான ஒரு ரோல் பண்ண வேண்டிய கேரக்டருக்கு வந்து ஒரு ஃபேரான ஒரு ஹீரோயின போடுறாங்க. அந்த ஃபேரான ஹீரோயினுக்கு வந்து டஸ்கியா மேக்கப் போட்டு பண்றாங்க. அத தாண்டி டஸ்கியா இருக்கிற ஹீரோயின்ஸ் யாருமே வந்து டேலண்டடா இல்லையா? அப்படிங்கிற மாரி ஒரு சினிமால வந்து ஒரு கேள்விகள் போயிட்டே இருக்கு. அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நினைக்கிறது இல்லை, டேலண்ட் தான் முக்கியம் இங்கே. ம். அவங்க அழகாக இருக்காங்களா, ம். அவங்க நிறம் கம்மியாக இருக்காங்கங்கிறதான விஷயம் கிடையாது. ம். திறமை இருந்தால் போதுன்றது தான். ம். சரிதா மேடம்லாம் பெரிய சிகப்புலாம் கிடையாது. அவங்க ம். அவங்களுக்கு திறமையை நிரூபித்தவங்கலாம் சில நடிகைகள் தான். சாவித்திரி அம்மா இருக்காங்க, ஷோபா மேடம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சுமாரான கலர்லேயே மிகப்பெரிய இடத்த பிடிச்ச ஹீரோயின்கள். இப்போ நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி ரொம்ப ஃபேரான ஹீரோயின்ஸோட டாப் லெவல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசக்கூடிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கலர் கம்மியானவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ம். பழைய நடிகையிலே விஜயகுமாரி மேடம்லாம் இருக்காங்க. ம். அவங்களாம் அந்த பூம்புகாரில் கலைஞர் சார், ம். அவங்க டயலாக்லாம் அந்த அளவுக்குலாம் பேசி நடிக்க முடியுமா? வேற ஹீரோயின்ஸ்லாம் சொல்லவே முடியாது. கலர் கம்மி கிடையாது. அதே சமயம் வந்து பேரா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள ஒதுக்கவும் கூடாது. ம். அவங்க கிட்ட திறமை இருந்துச்சுன்னா அவங்கள டல் பண்ணி நடிக்க சொல்றாங்கன்னா, டல் எப்படி பண்றோம்? மேக்கப்ல பண்றோம். மேக்கப் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ம். அதாவது தான் யூஸ் ஆகும். உங்களை அழகாக்குறதுக்கு மட்டும் கிடையாது. உங்களை டல் பண்ணுறதுக்கும் அதே மேக்கப் யூஸ் ஆகும். ஒரு நல்ல திறமை இருக்கக்கூடிய ஒரு ஃபேர் ஆக்டராக இருந்தாக்க அவங்கள டல் பண்ணி நடிக்க வைக்கிறது தப்பே கிடையாது. ஓகே. ஆனால் இவங்கள தான் நடிக்க வைப்போம், அவங்கள நடிக்க வைக்க மாட்டோங்கிற எண்ணங்கள் யாருக்கும் வரக்கூடாது. கரெக்ட். அது மட்டும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க சொல்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த காலத்துல உள்ள மூவிஸ்ல தான். ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேரா இருக்கிற ஹீரோயின் தான் வந்துட்டு நல்லா பண்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மேக்கப் மாத்தி பண்றாங்க. ஸோ டஸ்கியா இருக்கிற ஹீரோயின்ஸ் யாருமே அந்த அளவுக்கு டேலண்டா இல்லையா அப்படின்னு நீங்க அப்படி நினைக்கிறீங்க? கிடையாது. அதுதானே நான் இப்போ ஒரு விளக்கமே கொடுத்தேன் உங்களுக்கு. அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ராதிகா மேடம் பெரிய, ம். அவங்க என்ன பெரிய கலர், அவங்க ராதிகா மேடம் இன்னைக்கு தாய் கிழவியில் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அவங்களுக்கு. என்னன்னா இப்போ அது மாதிரி டஸ்கி ஹீரோயின்ஸ் வந்து கிடைக்கலையா இல்லை தேடி போகலையான்னு தெரியல. எல்லாருமே சிகப்பாக இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க நீங்கள்? இல்ல சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பைசன் படம், ரெட்ரோ படம் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு நடிச்சிருக்கிற ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஃபேரா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே வந்து டஸ்கியா மேக்கப் போட்டு அவங்க அந்த கேரக்டர் வந்து பண்ண வச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையா? அவங்களோட ஸ்கின் டோனே வச்சு பண்ணியிருக்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையா? நல்லா தான் பண்ணி அவ்வளோதான். அவங்க அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன நடிக்க வைக்க மாட்டேன்னு இருந்திருப்பாங்க. இங்கே நிறைய அது மாதிரி ஆள் கிடைச்சிருக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் நல்ல டைரக்டர் என்னன்னா ஸ்கில் தான் பார்ப்பாங்க, ஸ்கின்னை பார்க்க மாட்டாங்க. ஸ்கில் இருந்துச்சுன்னா கூப்பிட்டுருவாங்க, ஸ்கின் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. வேற அந்த டல் பண்ணுவாங்க, டல்லாக இருக்கவங்களை அழகாக்கிடுவாங்க. அதுதான் விட்டுருவாங்க. ஓகே சார். இப்போ ஸ்கின் டோன் இதெல்லாமே விட்டுறலாம் சார். இப்போ ஹீரோயின்ஸை சூஸ் பண்ணும்போதுமே வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் ஹீரோயின்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாமே தவிர்த்து ஒரு பாலிவுட்ல இருந்தோ இல்லைன்னா மற்ற இண்டஸ்ட்ரியில இருந்தோ ஹீரோயின்ஸ் வந்து சூஸ் பண்ணி போடுறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? பிஸ்னஸ் தான் இருக்கும். பிஸ்னஸ் ஒரு காரணமாக இருக்கும், பெரிய காரணமாக இருக்கும். ஆல்ரெடி அதர் லாங்குவேஜஸில் எஸ்டாப்ளிஷ் ஆன கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து இதில் இருந்தாக்க பிஸ்னஸுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கலாம்ன்றது ஒரு ரீசனாக இருக்கும். இப்போ ஓகே. அது ஒரு ரீசனாக இருக்கும். இப்போ கென் கருணாஸ் வேற அவருடைய யூத் படத்துல வந்துட்டு நிறைய ஹீரோயின்ஸ் வந்து நான் அப்ரோச் பண்ணேன், அவங்க யாருமே உங்க கூட நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இருக்கிற இந்த ஹீரோயின்ஸ் வந்து அவங்க ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்களா இல்லைன்னா இவங்க சூஸ் பண்ணி பண்ண மாட்டேங்கிறாங்களா சார்? அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல, ம். நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ம். அது விஜயகாந்த் சாருக்கு நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஓகே. அவரு கூடவும் சில நடிகைகள்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது அந்த நடிகைகளுடைய மனோநிலை தான், வேற இல்லை. ஆனால் மாட்டேன்னு சொன்ன நடிகைகள் வந்து திரும்ப விஜயகாந்த் சாரோட சேர்ந்து நடிச்சிட்டாங்க மறுபடியும். அதுவும் நடந்திருக்கு. மனநிலை தான் அது காரணம். மாறும்போது எல்லாம் சரியாகும். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நெப்போட்டிசம் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு தான் இது. கென் கருணாஸ் வந்துட்டு அவங்க அப்பா வந்து இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால இப்போ டக்குன்னு அவர் வந்துட்டு ஒரு படம் டைரக்ட் பண்றதா இருக்கட்டும், டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சு அவரே லிரிக்ஸ் எழுதுற வரைக்கும் எல்லாமே பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் ஜென்ரலா டேலண்டடா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குதோ டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். கார்த்திக் சுப்பராஜ் எப்படி வந்தார்? அவங்க அப்பா யாரு? இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பறந்து விரிஞ்சிருக்கு. இந்த நாளைய இயக்குனர்கள்லேருந்து நலன் குமாரன் சாமியிலேருந்து கார்த்திக் சுப்பராஜ்லேருந்து இவர் அல்போன்ஸ் புத்திரன் பிரேமம் எடுத்தாரு மலையாளத்தில். எல்லாம் அப்படி வந்தவங்க தான். சில பேருக்கு கேட்டு கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இவர் கூட அப்படி கிடையாது. இவர் அசுரன்லாம் நிரூபிச்சிருக்காரு. அவர்
அவர் நடிப்பில் நிரூபித்து அப்புறம் டைரக்ஷன் கற்றுட்டு இருந்திருக்காரு. எல்லாருமே டேலண்டடாக இருக்காங்க, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்காதுல்ல சார்? அது நீங்கள் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் பெரிய டைரக்டர் ஆக்டர் ஆயிருக்காரு. அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் நான் எடுத்தேன், அதை தான் காமிச்சேன், அதை வச்சு தான் நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் வந்தேன்றாரு. அப்புறம் ஏஜிஎஸ்ல போய் 2வது படம் பண்ணும்போது நான் தான் ஹீரோவாக நடிப்பேன், அப்படி ஓகேன்னா அந்த படத்தை நான் பண்ணுறேன் லவ் டுடேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏஜிஎஸோட வாரிசு அவர் கிடையாது. வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. இப்போது வாய்ப்புகளை நம்மளே ஏற்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது. முன்னாடிலாம் ஒரு ஸ்டுடியோவில் போய் நின்று சான்ஸ் கேட்கணும். இப்போ நீங்கள் உங்கள் கையில் செல்ஃபோன் இருக்குது, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், ஒரு டயலாக் பேசி அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம் சோஷியல் மீடியாவில். அதை பார்த்துட்டு சில பேர் கூப்பிடுவாங்க. இப்போ இந்த தூத்துக்குடியில் ஒருத்தர் யூடியூபர்லாம் இருக்காரு, முத்துன்னு ஒருத்தர் இல்லை, அவர் இன்னொருத்தர்லாம் 2-3 பேர்லாம் வந்து திடீர்னு நடிக்கிறாங்களே. அவங்களாம் எப்படி வராங்க? சும்மா யூடியூப்லேயே போட்டு ஏதோ அட்ராக்ட் ஆகி அதை சில டைரக்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்களே. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. முன்ன மாதிரி கஷ்டம் இல்லை. முன்னாடிலாம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சினிமாக்கள் நுழையணும்னா இரும்பு கதவை உடச்சிட்டு உள்ளே வந்தோம் அப்படிம்பாங்க. இப்போல்லாம் கேட் ஆல்ரெடி ஓப்பன். ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரி தான். முன்னாடிலாம் ஏவிஎம் ஸ்டுடியோ முள்ள போக முடியாது, வாட்ச்மேன் விட மாட்டார். இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் யார் வேணாலும் போயிட்டு வரலாங்கிற மாதிரி இருக்குது. கதவுலாம் திறந்துருச்சு. உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு நீங்கள் நிரூபிக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. அது வாரிசு நடிகராக இருந்தாலும் சரி, புதுமுகங்களாக இருந்தாலும் சரி, நிரூபிக்கணும். உங்கள் திறமையை நிரூபிக்கணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, திறமைகள் இருந்தால் கூட சில ஆக்டர்ஸ், சில டைரக்டர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அக்செப்டன்ஸ் ஒன்று இருக்குது. பீப்புள் அக்செப்ட் பண்ணணும். நம்மள ஒரு நடிகனாக அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அவங்களுக்கு பிடிக்கணும். நம்ம எவ்வளவு திறமை இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிடணும். அவங்களுக்கு பிடிச்சாதான் நம்ம ரன் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நமக்கு வரும். ஒருவேளை நம்மளை ஏற்றுக்கறல அப்படின்னா திறமை இருந்து கூட ஒன்றும் செய்ய முடியாது. அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு, அதோட டேலண்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்துட்டு சினிமாவுடைய பாசிட்டிவ்ஸ். ஏன்னா அப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ வந்து ஈஸியாகவே எல்லாருக்குமே கிடைக்குது டேலண்ட் இருந்தால் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. மைனஸ் தான் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? இப்போது அந்த ஜென்ரேஷன் வந்து இப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, அது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னா நீங்கள் எந்த விஷயம் சொல்லுவீங்க? நிறைய நல்ல படங்கள் வரணும், அவ்வளோதான். நிறைய நல்ல படம். கதை அப்போது நல்லா இல்லைன்ற மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்ல, நிறைய நல்ல படங்கள் வரணும். அந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியை சொன்னால் நமக்கெல்லாம் பெருமை தானே. ஆமாம். இப்போ சொல்கிறாங்க மலையாளத்தில் எல்லாம் அப்படி வருது படம் அப்படிங்கிறாங்கல்ல. அது மாதிரி தமிழ் படங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதுக்கு நிறைய ஸ்கிரிப்டுக்கு வேலை செய்யணும், ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணணும். வர்ற படம் எல்லாமே நல்ல படமாக இருக்கணும், நல்லா ஓடணும். அது செஞ்சாலே போதும். ஓகே. எப்பயுமே நம்ம சார்ந்திருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து போக வேண்டியது அதில் பங்கு ஆற்றிக்கிட்டு இருக்கவங்களுடைய கடமையாக தான் நினைக்கிறோம். நம்ம முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ஒரு ஸ்டேஜில் வச்சுருக்காங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்டேஜில் வச்சுட்டு போகணும். அப்போ அடுத்து வரவங்க அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே சார். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்கள், நீங்கள் பார்த்த படத்தில் இந்த படத்துடைய கதை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த படம் சொல்லுவீங்க? நான் நிறைய சினிமா பார்க்க மாட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன் சார்? நிறைய படத்துக்கெல்லாம் போக மாட்டேன். ஓகே. இப்போ டாப் ஃபிலிம்லாம் இருக்குது பாருங்க, அது பிஸ்னஸ் வைஸ் பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவிலாம் இருக்குது பாருங்க. இந்த கேஜிஎஃப், பாகுபலி, அப்புறம் இந்த துரந்தரை ஒன்று ஓடிட்டு, இதெல்லாம் எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. ஓகே. ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் வருது. ஓகே. காந்தாரா எதுவும் எந்த படமும் பார்க்க மாட்டேன். எனக்கு சினிமா பார்க்க ஆர்வம் ரொம்ப கம்மி. ரொம்ப என்னை இழுத்துடணும் ஏதாவது ஒரு விஷயம், அப்போ தான் போய் பார்ப்பேன் நான். ஓகே. படங்கள் பார்க்குறது ரொம்ப. துரந்தர் படம் பார்த்தீங்களா சார்? என்ன பார்க்கல. ஓகே சார். ஃபஸ்ட்டே பார்க்கல, இப்போ செகண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சில ஒரு பார்ட்டியோடைய ப்ரொபகேண்டா தான் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து சினிமாவில் திணிக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? கொள்கைகள் எல்லாம் கலைஞர் சார் வந்து அவருடைய கொள்கைகளை பராசக்தியில் எழுதியிருக்காரு, அண்ணா எழுதியிருக்காரு, எம்ஜிஆர் அவருடைய கொள்கை விளக்க பாடல்கள் எல்லாம் இது காலகாலமாக நடக்கிறது தானே. இன்னும் போனீங்கன்னாக்கா எம்ஆர் ராதா அவருடைய நாடகங்கள்லாம் அவருடைய பகுத்தறிவு பிரச்சாரங்களை பண்ணியிருக்காரு. கலையை வந்து தங்களுடைய கொள்கைக்கு பயன்படுத்துகிற கலைஞர்கள் வந்து ஆதி காலத்துலேருந்தே தமிழ் சினிமாவில் இருக்காங்க. சார்லி சாப்ளின் இருக்கார்ல, அவருடைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் பேசுவார். அவருடைய பிரின்சிபல், அவருடைய ஐடியாலஜிலாம் பேசுவார். அதுக்காக அமெரிக்காவில் சந்தித்த பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. கொள்கை சார்ந்து தான் கலைஞர்கள் இருக்கிறது நல்லது தான். எல்லா கலைஞர்களுமே இருக்கணும். எப்பயுமே மாற்று கருத்தை கேட்டுறணும். நீ பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீ சொல்லாத, நீ அதை வந்து பேசவே பேசாதன்னு சொல்லக்கூடாது. உங்களை சொல்ல விடணும், பேச விடணும். அப்பதான் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங்னு சொல்ல முடியும். நம்ம அப்பதான் நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியும். அது சினிமா பெரிய மீடியாங்கிறதுனால அதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்குவாங்க. அது திராவிட இயக்கங்கள் பயன்படுத்தியிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற பொலிட்டிக்கல் அவங்களும் எல்லாம் பயன்படுத்திக்கிடுவாங்க. அதெல்லாம் யாரும் தடை போட முடியாது. தடை போடுறதுக்கு சென்சார் போர்டு இருக்கு, அவங்களே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? ஓகே சார். சென்சார் போர்டே அவங்க சைடு இருந்துச்சுன்னா
அண்ணா கலைஞர் எழுதும் போதெல்லாம் சென்சார் போர்டு அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. விட்டுருக்காங்கல்ல. ஆனா இப்ப அப்படி இல்லையே. கருத்து சுதந்திரம் வேணும். இப்போ சென்சார் கிடைக்கிறது நீங்கள் டேரக்ட் ஓடிடியில் விட்டுற வேண்டியதான். ம். அதுக்கு சென்சார் தேவையில்லைல்ல. ஆமா. அப்படி போயிட வேண்டியதுதான். அப்ப டைரக்டர் ஓடிடில ரிலீஸ் பண்ணீங்க, ஏன் வெயிட் பண்றீங்க போயிட வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும்? ஓகே. டைரக்டாக அங்கே போயிட்டீங்கன்னாக்கா அங்கே சென்சார் தேவையில்ல போல இருக்கு. அது என்ன ரீச் ஆகுதே, ம். இன்னும் போய் நிறைய பெரிய ஆடியன்ஸ் பெரிய சேருது. ஸ்டார்ஸோடைய படமா இருந்துச்சுன்னா அது டைரக்டா ஓடிடில ரிலீஸ் பண்றதுனால ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆவாங்க. டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. ம். சார்பாட்டா பரம்பரையெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ம். சூரரை போட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ம். டிசப்பாயின்மெண்ட் தான், அவங்களுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. பட் அதே சமயம் சிக்கல்களை கடந்து வரணும்னா இன்னொரு வழி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறாங்களே, அது மாதிரி ஓடிடியை பயன்படுத்திட வேண்டியதுதான். சரி, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன படங்கள் எதுவுமே நான் பாக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பார்க்கறதுங்கிற கொள்கை முடிவு இல்லை. ஓகே. சினிமா பார்க்க ஆர்வம் குறைச்சு. குறைச்சல். நீங்க இது வரைக்கும் படம் பார்த்திருக்கீங்களா சார்? நான் சினிமா நீங்க பார்த்த படத்துல இந்த படத்துடைய கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த படம். நான் எப்பயுமே சாஃப்டான லவ் ஸ்டோரிலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. எனக்கு என்னுடைய லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல அந்த மாதிரி படம்லாம். சார் அடுத்து போய் பார்த்துறேன். சாவித்திரி அம்மா நடித்த மிஸ்ஸி அம்மான்னு ஒரு படம் இருக்கும். ஓகே. பிளாக் அண்ட் ஒயிட் மூவி அது. காதலிக்கு நேரமில்லை. ஓகே. அப்புறம் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா, ம். இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த ஸ்ரீதர் சார் தேன் நிலவுன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. ம். இதெல்லாம் நல்லா விரும்பி பார்ப்பேன். எத்தனை தடவை வேணாலும் பார்ப்பேன் அந்த மாதிரி. ஓகே. இன்னொரு பழக்கம் எனக்கு இருக்கு. நல்ல மழை காலத்தில் மழை நல்லா பெய்யும் போது ம். இருட்டாக இருக்கும் பாருங்க வீடு. ம். அப்போ நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஓ, ஓகே. பிளாக் அண்ட் ஒயிட் சிவாஜி சார் மாதிரி படங்கள் ம். உட்காந்து பார்க்கணும்னா அது எனக்கு பெரிய குதூகலமாக சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஓகே. உங்களுடைய ஃப்ரீ டைம்ஸ் வந்து அப்படி கழிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும். நம்ம வானம் ஃப்ரீயாக இருக்கணும். மழை பெய்யணும். மழை பெஞ்சாதான். ஓகே. அப்ப கண்டிப்பா மழை பெஞ்சா சார் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பார்த்துட்டு இருப்பான்னு நினைச்சுக்கலாம். இப்போ நீங்க பேக் டு பேக் வந்து ஃபாதர் ரோல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன் ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். So, நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதரா இல்ல ஒரு ஜாலியான ஃபாதரா? M10 மகன்ல வர ஃபாதர் மாதிரியா இல்ல ஒரு ஜாலியான கேரக்டர் தான் அப்படின்னு சொல்றீங்களா? என்னையே நானே சர்டிஃபை பண்ண முடியும். குழந்தைகளை தான் கேட்கணும். அவங்க இங்க இல்ல, அவங்க இங்க இருந்து தான் அவங்கள்ட்ட கேட்டிருப்பேன். நீங்க தான் இருக்கீங்க. எல்லாம் மிக்சடு தான். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்போம். ம். ஜாலியாக மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ரெண்டு மாதிரி வச்சுப்பேன். ஓகே. குழந்தைகள்கிட்ட என்னுடைய விஷயங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவுன்னு எதையுமே நான் திணிச்சதே கிடையாது. ஓகே. எதையுமே ம். இன்க்ளூடிங் அவங்க ஸ்டடீஸில் கூட நான் வந்து நீ டாக்டருக்கு படி, நீ அட்வொகேட்டுக்கு படிலாம் நான் கைட் பண்ணதே கிடையாது. என் பொண்ணுலாம் +2 அப்புறம் 10th முடிச்சோடனே நீ என்ன படிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு தான் நான் கேட்டேன். நீ இது படிலாம் நான் கைட் பண்ணல. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னா அதுதான் படிச்சுட்டு இருக்கா. அதில் இனிமேல் நான் அதில் கைட் பண்ணுவேன். இந்த யூனிவர்சிட்டியில் படி, இன்னும் படிப்பு படி, இப்படி போனீங்கன்னா உனக்கு லைஃபுக்கு யூஸாக இருக்கும். அதில் தான் ட்ராவல் பண்ணுவேன். ஓகே. அதனால் எல்லாம் முழு சுதந்திரம் சொல்ல முடியாது. நம்ம யார் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு? ஒரு ஜீவனுக்கும் பிறக்கும் போதே சுதந்திரம் இருக்குது. ம். அது அவங்க வாழ்க்கை, ம். அவங்களுடைய நிமிடங்கள். ஓகே. அவங்க சந்தோஷமா வாழணும். ம். உறவின் பேரை சொல்லிக்கிட்டு தகப்பேன், சகோதரன், மாமன்னு சொல்லிக்கிட்டு நம்ம போய் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. ம். நம்ம உறுதுணையாக இருக்கணும். தப்பு செய்யும்போது எடுத்து சொல்லணும், கண்டிக்கணும். ம். அது சில நேரம் கோபமாக சொல்கிற மாதிரி இருக்குமே தவிர ஆதிக்கம் செலுத்தவே கூடாது. கண்டிப்பா. ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தின் மேலே ஆதிக்கம் செலுத்தவே கூடாது. அது ஈவன் ரிலேட்டிவாக இருந்தால் கூட. இது எல்லா அப்பாக்களும் புரிஞ்சா நல்லா இருக்கும் சார். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு கற்பனைக்காக நான் சொல்றேன். மேட் இன் கொரியா படத்துல வர மாதிரி உங்க பசங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் பண்ணா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? ஸ்பெகுலேஷனுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணுமா? அது சரியான்னு பார்ப்போம். ம். சரியான சூஸ் பண்ணுறவங்க சரியான ஆளான்னு பார்ப்பாங்கல்ல யாராக இருந்தாலும். ம். சில லவ் மேரேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாங்க. ம். அப்போ கேரக்டர் வெளிப்படும். ம். அப்போ பொண்ணோட ஃபாதர் அண்ட் மதர் கூட லைக் பண்ணுவாங்க. ஓகே. சில லவ் மேரேஜில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் ரொம்ப கொடுமைப்படுத்துவான். ஆமா. அவனை நம்பி போனாலே இப்படி போயிட்டாலே பார்த்தீங்களா அப்படிங்கும்போது ம். ஏற்கனவே இப்படி ஒரு லவ் மேரேஜே வேதனையாக இருக்கும். இப்படி போயிட்டாலேன்னு சொல்லும்போது இன்னும் டபுள் வேதனையாகும். ம். அதனால மேலும் ஃபீமேலும் வந்து ரைட் ஃபீமேலை சூஸ் பண்ணணும். ம். ஃபீமேலும் ரைட்டான மேல் சூஸ் பண்ணணும். ம். ஏன்னா அதை தாண்டின லைஃப் அப்போ தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ம். பொதுவாகவே திருமண வாழ்க்கையிலலாம் ஒன்று சொல்லுவாங்க, விட்டு கொடுத்து போங்கன்ட்டு. என்னுடைய பிரின்சிபல்லாம் என்னென்னா விட்டு கொடுக்காம போகணும். ஓகே. விட்டு கொடுக்காமன்றது எப்படின்னா ம். கணவன் எந்த நேரத்துலையும் மனைவியையும், மனைவி எந்த இடத்துலையும் கணவனையும் விட்டு கொடுக்காம இருக்கணும். ம். அந்த விட்டு கொடுக்காத ஒரு விஷயம் இருந்துச்சுனாலே லைஃப் நல்லா போயிட்டுருக்கும். ஓகே. சூஸ் பண்ணுறது தான் கரெக்டான ஆளாக சூஸ் பண்ணணும். ம். அது ஃபாதர் அண்ட் மதருக்கு வந்து தெரியணும்.
பிஃபோர் மேரேஜ் தெரிஞ்சு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் தெரிஞ்சாலும் அவங்க சந்தோஷப்பட்டுவாங்க. சரி, நல்ல இடத்துல தான் பொண்ணு இருக்கா, நம்ம பையன் நல்ல பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த திருப்தியை கொடுத்துட்டீங்கனாலே அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சந்தோஷப்படுவாங்களோ அந்த சந்தோஷத்தை அது கொடுத்துரும். லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்ற மாதிரி. எப்படி இல்லை ஒரு விஷயத்தை கண்ணை மூடிட்டு எதுக்குறதோ இல்லை நம்ம பிள்ளைங்க சொல்லிருச்சா ஓகே அப்படின்னு கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணுறதோ நான் பண்ண முடியாது. உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அப்கமிங் வந்து ஏற்கனவே ரஜினி சார் கூட வேட்டையன் நடிச்சிருக்கேன், ஓகே. ஜெயிலர் 2லையும் நடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நிறம்னு ஒரு படம், அந்த அயோத்தியில் அஸ்ரானின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபாதராக நிறம்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. அப்புறம் விழா நாயகன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோவில் கல்யாணி பிரியதர்ஷன் லீட் பண்ணுறாங்க ஒரு படம், அதெல்லாம் நடிச்சிட்டு இருக்கேன். ஓகே. அமேசானில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாமா சார். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இவ்வளோ நேரம் உங்களுடைய லைஃப் பற்றியும் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.